இந்த வீடியோல சொல்ல போற முக்கியமான ஒரு மெசேஜ். இந்த மெசேஜ் கண்டிப்பா எல்லாருக்கும் தெரிய வாய்ப்புகள் அதிகமாவே இருக்கு. தெரியாதவங்க இந்த வீடியோ முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் வாட்ச் பண்ணுங்க, யூஸ்ஃபுல் ஆக்கிக்கங்க, 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்க. தெரிஞ்சவங்க வழக்கம் போல வீடியோவை ஸ்கிப் பண்ணலாம். நம்மள நிறைய பேர் செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய தவறு என்ன தெரியுமா? அந்த போட்டோ வீடியோ எல்லாத்தையும் போன்ல ஸ்டோர் பண்ணி வைப்பாங்க. போன்ல மட்டும் இல்லங்க, SD கார்ட்லயும் ஸ்டோர் பண்ணி வைப்பாங்க. அந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வைக்கும் போது எத்தனை காலத்துக்கு தான் நீங்க ஸ்டோர் பண்ணி வைப்பீங்க? அந்த டேட்டாவை பாதுகாப்பீங்க. சில சமயங்கள்ல உங்க போன் கிராஷ் ஆகி உங்க டேட்டாவை நீங்க இழக்க நேரிடும், இல்ல தவறுதலா நீங்க டெலீட் பண்ணிருக்கலாம். இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்கும் போது உங்களுக்கு யாராவது டிப்ஸ் கொடுத்திருப்பாங்க, அதுக்குன்னு பிரத்யேகமான அப்ளிகேஷன் இருக்கு, அதை வச்சு நீங்க ரிகவர் பண்ணிடலாம் அப்படிம்பாங்க. நீங்க என்ன சொல்றீங்க? உங்களுக்கு அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சதுன்னா கண்டிப்பா கீழே கமெண்ட்ஸ்ல பின் பண்ணுங்க. இந்த மாதிரி தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷனை வச்சு ரிகவர் பண்ணிடலாம், ரிகவர் பண்ண ஃபைலை நம்ம பயன்படுத்தலாம் அப்படின்னு நீங்க சொல்லுங்க கமெண்ட்ஸ்ல. எனக்கு அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் ஏற்பட்டிருக்கு, வேஸ்ட் ஆஃப் டைம் அப்படின்னு தான் சொல்லுவேன். இந்த மாதிரி போட்டோ வீடியோ எல்லாத்தையும் ஒருவேளை நீங்க கூகுள் போட்டோஸ்ல நீங்க ஸ்டோர் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா அங்க இந்த மாதிரி பிரச்சனை ஏற்பட்டுச்சுன்னா நீங்க ஈஸியா ரிகவர் பண்ணிட முடியும். எப்படின்னு கேக்குறீங்களா? சோ அதுக்கு வழக்கம் போல நம்ம வீடியோக்கு லைக் கொடுத்துக்கோங்க, தொடர்ச்சியா நம்முடைய சேனலை சப்போர்ட் பண்ணுங்க. வீடியோ எந்த பகுதியும் நீங்க ஸ்கிப் பண்ணாதீங்க. ஸ்கிப் பண்ணீங்கன்னா உங்களால மத்தவங்களுக்கு ஷேர் பண்ண முடியாது. வாங்க தெரிஞ்சுக்கலாம். கூகுளோட போட்டோஸை பொறுத்த வரைக்கும் நீங்க நம்பி எவ்வளவு போட்டோ வீடியோனாலும் நீங்க ஸ்டோர் பண்ணிக்கலாம். பட் கூகுள் நமக்கு கொடுத்த அந்த ஸ்டோரேஜ் இருக்கு பாத்தீங்களா, அது வரைக்கும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு மேலன்னா நீங்க சம் அமௌண்ட்டை பே பண்ணி அவங்ககிட்ட இருந்து வாடகைக்கு அந்த ஸ்டோரேஜை வாங்கணுங்க. சரிங்களா? சரி, இப்போ நம்ம மேட்ருக்கு வந்துருவோம். கூகுள் போட்டோஸ்ல போட்டோ வீடியோலாம் டெலிட் ஆயிடுச்சுன்னா எப்படி ரிகவர் பண்றது? அதுக்கு ஒரு சிம்பிள் மெத்தட், நீங்க அதை பயன்படுத்தலாம். வாங்க தெரிஞ்சுக்கலாம். நீங்க கூகுள் போட்டோஸை ஓபன் பண்ணுங்க. தப்பி தவறி நீங்க போட்டோ வீடியோ நீங்க டெலிட் பண்ணிட்டீங்கன்னா அது எங்க போய் இருக்கும் தெரியுமா? கலெக்ஷன்ஸ், ட்ரஷ், இந்த இடத்துல இருக்கும். நான் உங்களுக்கு ஒரு டெமோ பண்ணி காட்டுறேன். இப்போ ஒரு போட்டோ செலக்ட் பண்றேன், போட்டோ வீடியோ செலக்ட் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். கீழே டெலிட் அப்படிங்கிற பட்டன் வந்துச்சா, அதை நான் தட்டுறேன். சின்ன ஸ்கிரீன் வந்திருக்கா, இதுல அலோ போட்டோஸ் டு மூவ் திஸ் வீடியோ டு ட்ரஷ், அலோ கொடுத்துறேன். சின்னதா ஒரு மெசேஜ் வந்துச்சு, அண்டுனா அண்டு பண்ணிக்கலாம். ஒரு குறிப்பிட்ட செகண்ட் வரைக்கும் அந்த மெசேஜ் வந்து டிஸ்பிளே ஆகும். அதுக்குள்ள நீங்க வந்து மறுபடியும் அதே பழைய இடத்துக்கு நீங்க ரீஸ்டோர் பண்ணிக்கலாம். இப்போ நீங்க டெலிட் பண்ணிட்டீங்க. இப்போ கலெக்ஷன் குள்ள போங்க. இதுல டச் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கா, அதுக்குள்ள போகும். ஸோ டெலிட் பண்ண போட்டோ வீடியோ இந்த இடத்துல டிஸ்பிளே ஆகும். நீங்க கூகுள் போட்டோஸ்ல போட்டோஸ் வீடியோஸை நீங்க பேக்கப்பா எடுத்து வச்சு அந்த போட்டோ வீடியோவை நீங்க டெலிட் பண்ணீங்கன்னா 60 நாள் வரைக்கும் இருக்கும் இந்த இடத்துல. ஆனா நீங்க பேக்கப்பே எடுத்து வைக்காம இருந்தீங்கன்னா அந்த போட்டோ வீடியோ வந்து 30 நாள் வரைக்கும் இருக்கும். ஸோ இங்கே நீங்க வந்து டெலிட் பண்ண போட்டோ வீடியோவை ரீஸ்டோர் பண்ணிக்கலாம். இன்னொரு மெத்தட் இருக்கு, அதை நான் உங்களுக்கு தெரியப்படுத்துறேன். சப்போஸ் கூகுள் போட்டோஸ்ல எல்லாமே வந்து டெலிட் ஆயிடுச்சு, என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க ஆல்ரெடி பேக்கப்பா எடுத்து வச்சிருப்பீங்கல்ல, அதை நீங்க டவுன்லோட் பண்ணி மீண்டும் நீங்க என்ன பண்ணலாம், கூகுள் போட்டோஸ்ல அப்லோட் பண்ணலாம். அதுக்கு உண்டான மெத்தட், கூகுள் போட்டோஸ் ஓபன் பண்ணுங்க. டாப் ரைட்ல ப்ரொஃபைல் பிக்சர், அதுக்கப்புறம் கூகுள் அக்கவுண்ட், அதுக்கப்புறம் டேட்டா அண்ட் பிரைவசி பேஜ் ஸ்க்ரால் பண்ணுங்க. ஆப்ஸ் அண்ட் சர்வீசஸ், அப்படியே பேஜ் கொஞ்சம் ஸ்க்ரால் பண்ணுங்க. இந்த பாத்தீங்களா கூகுள் போட்டோஸ், இதுல 3000க்கு மேல உள்ள போட்டோஸ் வீடியோஸ்ல நான் வந்து என்னுடைய அக்கவுண்ட்ல பேக்கப்பா எடுத்து வச்சிருக்கேன். அதுவும் 27 ஆல்பம்ஸ்குள்ள இருக்கு. இதை நான் டவுன்லோட் பண்ணலாம். கொடுத்தேன்னா takeout.google.com அப்படிங்கிற ஒரு தளத்துக்குள்ள போகும். அங்க போன உடனே இந்த பாருங்க, ஆல்ரெடி டிக் ஆயிடுச்சு. மல்டிபிள் ஃபார்மட் இருக்கு, இது கண்டினியூ கொடுங்க. எக்ஸ்போர்ட் ஒன்ஸ், எக்ஸ்போர்ட் எவ்ரி 2 months ஃபார் 1 year, இந்த மாதிரி ஆப்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க. என்ன ஃபைல் ஃபார்மேட்ல வேணும்? 2 ஃபைல் ஃபார்மேட் இருக்கு. அதுல டாட் ஜிப் ஃபைல் வந்து நமக்கு ரொம்ப ஈஸி. ஃபைல் சைஸ் அதிகமா ஒரு 50 GB அந்த மாதிரி வரைக்கும் இருக்கு, நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். கிரியேட் எக்ஸ்போர்ட், இப்போ அதை எக்ஸ்போர்ட் பண்ணி மீண்டும் நீங்க என்ன பண்ணலாம், உங்க கூகுள் போட்டோஸ்ல அப்லோட் பண்ணிக்கலாம். இதுக்கு பேரு ரீஸ்டோர் அப்படிமோ. சோ நம்ம பேக்கப்பா எடுத்து வச்ச போட்டோ வீடியோவை மீண்டும் கூகுள் போட்டோஸ்குள்ள திருப்பி கொண்டு வந்துக்கலாம். எப்படி? ஓகே தானா? நான் சொன்ன மெத்தட் ஓகேவா? இல்ல உங்களுக்கு தெரிஞ்ச மெத்தட நீங்க கமெண்ட்ஸ்ல பின் பண்ண வேண்டாம், சின்ன டிப்ஸா கொடுங்க, தெரிஞ்சுக்கிறேன். சரி நண்பர்களே, இந்த வீடியோ நீங்க ரொம்ப பொறுமையா நீங்க வாட்ச் பண்ணிருப்பீங்க. சோ ஸ்டார்டிங்ல சொன்ன மாதிரி தான், இந்த வீடியோ ஒரு பயனுள்ள வீடியோவா இருந்தா 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்க, அவங்களும் இதோட பலனை அனுபவிக்கட்டும். நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா வழக்கம் போல கீழே நிறைய பட்டன்ஸ் இருக்கு, அதுல ஒண்ணு தட்டி விட்டுக்கோங்க. அதுக்கு கீழே கமெண்ட் செக்ஷன் இருக்கு, நல்ல ரீதியில பதிவு பண்ணுங்க. பிடிச்சா லைக் பண்ணுங்க, பிடிக்கலனா அன்லைக் பண்ணுங்க.